புவி வெப்பமாதல் 3 டிகிரி செல்சியஸ் கூடுதல் வெப்பத்தை எட்டினால் உலகின் 150 கோடி முதியவர்களில் இந்தியா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளில் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என தி லான்செட் பிளானட்டரி ஹெல்த் இதழின் ஆய்வில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. முதியவர்கள் குறைந்த வெப்பநிலையிலேயே கடுமையான சுகாதார ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் என இந்த ஆய்வு கூறுகிறது. வயதாகும்போது வியர்வை குறைதல், இரத்த நாளங்களின் மெதுவான இயக்கம் மற்றும் இதயத்தின் கூடுதல் சுமை காரணமாக முதியவர்களால் உடல் வெப்பநிலையை எளிதில் சீராக்க முடிவதில்லை. இதற்கு முன் நடத்தப்பட்ட ஆய்வுகள் ஆரோக்கியமான இளைஞர்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டதால் முதியவர்களுக்கான ஆபத்து 2 மடங்கு குறைவாக மதிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்தியா போன்ற அதிக ஏழ்மையும் குளிர்விக்கும் வசதிகள் குறைவாகவும் உள்ள தெற்காசிய நாடுகளில் முதியவர்கள் தொடர்ச்சியாக 3 மாதங்கள் பகல் மற்றும் இரவில் ஆபத்தான வெப்பத்தை சந்திக்க நேரிடும் என்றும் 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலேயே இளைஞர்களை விட முதியவர்கள் அதிக பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.